வியாபாரி ஒருவன் வாழ்ந்து வந்தான். தனது ஊரிலிருந்து தினமும் சரக்கு மூட்டைகளை கொண்டு சென்று பக்கத்து ஊர் சந்தையில் விற்பதே அவனது தொழில். இதற்காக மாட்டு வண்டி ஒன்றை அவன் வைத்து இருந்தான். ஒரு நாள் அவன் வண்டியில் பூட்டும் மாடு அவனிடம் வந்து, எஜமான், 2 ஆண்டுகளாக நான் உங்களிடம் வேலை செய்கின்றேன். ஆனால் நான் செய்யும் வேலைக்கு நீங்கள் எனக்கு சாப்பிட கொடுக்கும் பொருட்களின் அளவோ மிகவும் குறைவு. தயவுசெய்து எனக்கு நீங்கள் கொடுக்கும் புல்லின் அளவை அதிகரியுங்கள் என்றது. மாடு சொன்னதை கவனமாக கேட்ட வியாபாரி, மாடே, நீ கடினமாக உழைப்பது உண்மையே. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் மாடு 25 மூட்டைகளை தன் வண்டியில் சுமக்கின்றது. ஆனால் நீயோ தினமும் 20 மூட்டைகளை மட்டுமே சுமக்கின்றாய். நீ அதிக மூட்டைகளை சுமந்தால் உனக்கு புல்லின் அளவை அதிகரிப்பதை பற்றி யோசிக்கின்றேன் என்றான். பக்கத்து வீட்டுக்கார மாடு பஞ்சு மூட்டைகளை மட்டுமே சுமக்கின்றது என்பதை அறியாமல் இந்த மாடு அதிக மூட்டைகளை சுமக்க ஒப்புக்கொண்டது. இப்படியே ஓராண்டு சென்றது. மாடு மீண்டும் சென்று வியாபாரியிடம் புல்லின் அளவை அதிகரிக்க கேட்டது. அதற்கு வியாபாரி, மாடே, அதிக பாரம் ஏற்றியதால் நம்முடைய பழைய வண்டி பழுதடைந்து விட்டது. எனவே நான் இப்பொழுது புது வண்டி செய்ய சொல்லியுள்ளேன். அதற்கு ஆகும் செலவை வேறு நான் பார்க்க வேண்டும். இன்னும் சற்று நாள் பொறுத்துக்கொள், நான் புல்லின் அளவை நிச்சயம் அதிகரிக்கின்றேன் என்றான். வேறு வழியின்றி மாடும் ஒத்துக்கொண்டது. புது வண்டி வந்த 6 மாதங்களுக்கு பின்பு மாடு மீண்டும் வியாபாரியிடம் சென்று வழக்கமான கோரிக்கையை வைத்தது. இப்போது வியாபாரி, மாடே, இப்போதெல்லாம் உன்னுடைய வேகம் மிக குறைந்து விட்டது. பக்கத்து ஊருக்கு செல்ல முன்பை விட அதிக நேரம் எடுத்துக்கொள்கின்றாய். இதனால் நான் வியாபாரம் செய்யக்கூடிய நேரம் குறைந்து விட்டது. எனவே உனக்கு அதிக புல் தருவது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்றான். கோபமடைந்த மாடு, எஜமான், இந்த புது வண்டியின் பாரம் பழைய வண்டியை விட மிக அதிகம். இந்த கணத்தையும் சேர்த்து இழுக்க வேண்டியதாலேயே என்னால் முன்பை போல விரைவாக செல்ல முடியவில்லை என்றது. அதற்கு வியாபாரி, மாடே, நீ என்ன காரணம் சொன்னாலும் உன்னால் எனக்கு அதிக லாபத்தை பெற்றுத்தர முடியவில்லை. நான் உன்மேல் ஏற்றும் மூட்டைகளின் எண்ணிக்கை வேண்டுமானாலும் குறைத்து விடுகின்றேன். ஆனால் நீ அதிக புல் கேட்காதே என்றான். தன் இத்தனை ஆண்டுகள் உழைப்பும் வீணாகிவிடும் என்று பயந்த மாடு, வேண்டாம் எஜமான், நான் எப்படியாவது வேகமாக சென்று உங்களுக்கு அதிக லாபம் பெற்று தந்து விடுகின்றேன் என்று கூறியது. மறுநாள் முதல் மாடு தன் சக்தியெல்லாம் திரட்டி வேகமாக ஓட ஆரம்பித்தது. மீண்டும் முன்பு எடுத்துக்கொண்ட அதே நேரத்திலேயே பக்கத்து ஊருக்கு சென்று வியாபாரியை சேர்க்க தொடங்கியது. ஆனால் மிக கடின உழைப்பால் ஒரே மாதத்திலேயே நோயுற்று படுத்த படுக்கையானது. வழக்கமாக சாப்பிடும் புல்லை கூட அதனால் சாப்பிட முடியவில்லை. சில நாட்கள் கழிந்து, வியாபாரி, மாடே, உன்னை நல்ல விலைக்கு ஒருவர் கேட்கின்றார். அவரிடம் உன்னை விற்றுவிட போகின்றேன் என்றான். எஜமான், நான் இப்போதைக்கு இருக்கும் நிலைமையில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏன் என்னை அவர்கள் விலைக்கு கேட்கிறார்கள் என்றது. வியாபாரி அதற்கு, அவர்கள் உன்னை வேலை செய்ய சொல்ல வாங்கவில்லை. உன்னை கொன்று உன் தோலை எடுக்கவே உன்னை விலைக்கு கேட்கிறார்கள் என்றான். வியாபாரி சொன்ன பதிலை கேட்டதும் மாட்டிற்கு கண்களில் நீர் வர தொடங்கியது. எஜமான், நீங்கள் செய்வது நியாயமா? உங்கள் பேச்சை நம்பி மாடாய் உழைத்ததாலேயே நான் நோயுற்றேன். இல்லாவிடில் நான் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்திருப்பேன். நீங்கள் செய்தது துரோகம் என்றது. அதை கேட்ட வியாபாரி, நான் செய்தது துரோகம் இல்லை. ஒரு எஜமானனின் லட்சியம் தன் தொழிலாளியிடம் முடிந்த அளவு அதிக வேலை வாங்கி லாபம் பெறுவது. நான் அதையே செய்தேன். உன்னால் 5 ஆண்டுகளில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தையும் 3 ஆண்டுகளில் சம்பாதித்து விட்டேன். இப்போது உன்னை விற்பதன் மூலமும் பணம் சம்பாதிக்கப் போகின்றேன். என்னுடைய அதிக லாபம் பெறும் நோக்கம் நிறைவேற உன்னுடைய ஆசையை மூலதனமாக்கி கொண்டேன். நீ முதல் முறையே சுதாரித்திருந்திருந்தால் தப்பித்து விட்டு இருக்கலாம் என்றான். மாடு தன் முட்டாள்தனத்தை எண்ணி நொந்து கொண்டது. இந்த கதையின் நீதி, நிர்வாகத்தின் நோக்கம் ஊழியர்களிடம் இருந்து எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு வேலை வாங்குவது. இதற்காக அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளையும் தரலாம். பணியாளர்கள் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.